ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டிக்கு மான்வாவோட எபிசோட் 90 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை கீழே போட்டுருங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடில் நம்ம பீஸை அழிக்கணும்னு எல்லாருமே ஒரு பிளானை போட்டிருப்பாங்க. அங்கே தான் இந்த எபிசோடும் ஆரம்பிக்குது. எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த பொண்ணு ஏதோ ஒரு சாண்டிங்கை பண்ண இந்த இடத்துல பியூரிஃபிகேஷன் அது வந்து நடக்குது. அங்கே இதை பார்க்குறேன் ஹீரோக்கு எதுவும் புரியல. ஆமா, இங்க என்னதான் போயின்னு இருக்கு. யூரஸும் அப்படியே காதை தடை விட்டுக்குன்னே சொல்லுது. தெரியலையா அவ வந்து என்ன பண்றானா, அதாவது இந்த உலகத்தை பியூரிஃபை பண்றா. இப்போ வந்து அவன் மாஸ்டரோட ஈகோ வெப்பனா மாறிட்டா. அதனால அவ கண்டாமினேஷன்ல இருந்து ஃப்ரீ ஆயிட்டா. அதனால இந்த லேண்ட் ஆஃப் டிராகன் இது எல்லாத்தையுமே அவளால ஃப்ரீ ஆக்க முடியும். அதை தான் இப்பயும் பண்ண இருக்கா. அங்க பியூரிஃபிகேஷனும் முடிய அந்த இடம் பார்த்தா அப்படியே பச்சை பசேன்னு மாது. இதை பார்க்குற நம்ம பேருக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம். ஃபைனலி நான் வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணி இந்த இடத்த பழையபடி நான் மாத்திட்டேன். ஆமா, நீ நல்ல வேலை பண்ணிருக்க. நீ இந்த இடத்த சால்வ் பண்ணனால என்னால இன்னமும் நிறைய இடத்துக்கு போய் இது என்ன இடம் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும். ஆனா இஸ்லேரோ அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு கொஸ்டின் எனக்கு கொடுத்தா, அதை வேற நான் முடிக்கணும். அது என்னன்னு நான் பார்க்கணும். அங்க லவ்வும் கேட்கறா. ஆமா, இப்போ வந்து நம்ம அதை முடிக்க போய் திடீர்னு அந்த வெள்ளை முடிக்காரன் திரும்பவும் நம்மள பிடிக்க வந்தா அப்புறம் என்ன பண்றது? ஆமா அவன் வந்து ஒரு தொல்லை தான். இருந்தாலும் அவனை வந்து நான் கண்டுக்க போதில்ல. டேய், நீ என்ன மந்து போயிட்டியா? கிட்ட யார வேணாலும் பாக்குற அந்த ஸ்கில் வந்து இருக்கு. வந்து யூஸ் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு பார்க்கலாம்ல. அந்த கிரியேஷன் ஆஃப் எம்பர் கேட்டோனே நம்ம ஆளுக்கு அங்க ஒண்ணுமே புரியல. என்னது அப்படிலாம் என்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கா? லூனாவும் இப்பதான் புரிய வைக்கிறா. அந்த ஸ்கில் வந்து காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அவன் தான் தந்திருப்பான். இப்படி இவங்க இதை பத்தி எல்லாம் பேசுவாங்களா? திடீர்னு ஒரு பறவையும் பந்துவது மெயில் சர்வீஸ் எல்லாம் அனுப்புற ஒரு பறவை தான். கேம் வெளியில இருந்தா நம்மளால மெசேஜ் அனுப்ப முடியும். இதுவே என்பிசியா இருந்தா அதாலையும் அனுப்ப முடியும். இந்த பறவை கிட்ட நம்ம இஸ்லோரோ தலையில இருக்க அந்த விஷயம் வந்து இருக்கு. இதை பார்த்து நம்ம கலாடியோலாம் ரொம்ப ஷாக் ஆகுறா. இந்த பறவையால டைமென்ஷன் எல்லாம் தாண்டி வரவே முடியாது. இஸ்லோரோட ஹேர் பின் அது இருக்கனால தான் இதால வர முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். பறவையும் பிபின்னு பயங்கரமா கத்துது. இது ஏன் இப்படி கத்துதுன்னு ஒண்ணுமே அவங்களுக்கு புரியல. அந்த பின்னும் பயங்கரமா ஜொலிக்க அந்த இடத்துல ஒரு இல்யூஷன் அது வந்து உருவாகுது. இல்யூஷன்ல நம்ம இஸ்லோரோ அந்த பொண்ணு வந்து பேசுறா. இதை பார்த்து லவ் ரொம்ப ஷாக் ஆகுற. என்னது இஸ்லோரோவா? நீ வந்து எப்படி இங்க வந்த? உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு. இப்போ எல்லா விஷயமும் அங்க நல்லா போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ நான் வந்து இப்படி எல்லாம் உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணிருக்க கூடாது. விஷயம் ரொம்ப மோசமா போகிறனால என் கிட்ட வேற வழி இல்ல. அதனால தான் நான் இப்படி ஒரு மெசேஜ் உங்க கிட்ட அனுப்புறேன். இப்போ கொரோனா கான்டினென்ட்டே ஒரு மாதிரி கண்டாமினேட் ஆகுது. கொரோனா கான்டினென்ட் முழுக்க ஒரு ஆபத்துல மாட்டின்னு இருக்கு. இதே மாதிரி மொத்த கான்டினென்ட்டும் கண்டாமினேட் ஆச்சுன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கண்டாமினேஷனாலேயே அவங்க எல்லாருமே வித்தியாசமான பீஸ்டா மாறிடுவாங்க. அதனால ப்ளீஸ் சீக்கிரமா கான்டினென்ட்டுக்கு போங்க. அங்க இருக்கிற கண்டாமினேஷனை சீக்கிரமா தடுக்க பாருங்க. அதுக்கு நான் கைடியும் அனுப்பி வச்சிருக்கேன். அது வேற யாரும் இல்ல, பீஸோட தலைக்கு மேல இருக்க அந்த குட்டி பறவை தான். இது ஒரு எமர்ஜென்சி கொஸ்ட் அங்க ஷோ ஆகுது. இப்போ இவங்களுக்கு வேற வழியும் இல்ல. இப்போ அவங்க அங்க போற மாதிரி தான் இருக்கும். ஆனா இன்னமும் ஹீரோக்கு தெரியல. அதாவது நம்ம வந்து அங்க போயே ஆகணுமா அதை பத்திலாம் அங்க கேட்க, அது வேறமா ஒரு இல்யூஷன் தானே, அதால ரெக்கார்ட் செய்யப்பட்டதை ஒண்டி தான் பேசவே முடியுது. ஸோ டைம் வந்து முடிஞ்சு போயிடுச்சு. நீங்க வந்து கண்டிப்பா குரோனோ உலகத்துக்கு வரணும். குரோனோ கான்டினென்ட்ல இருக்க ஒரு மக்களையும் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்படி சொல்லிட்டு அவ வந்து மஞ்சு போயிடறா. என்ன கொடுமையா இருக்கு இது. அப்பனா நம்ம போய் குரோனோ உலகத்தை காப்பாத்தணுமா? லவ் சொல்றா. இந்த விஷயம் வந்து பாக்குறதுக்கு சீரியஸா தான் தெரியுது. நம்ம வந்து போகணும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளேயே ஒரு வாய்ஸ் வருது. ஆமா, நம்ம போயே ஆகணும். யாராதுன்னு பார்த்தா அவன்டோ தான். அதுவும் அப்படியே ஜெட்டிக்குள்ள இருந்து வருது. டீமன் கிங் சொல்றது கரெக்டான விஷயம். நம்ம வந்து சீக்கிரமா அங்க போகணும். என்னோட சிஸ்டருக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. நல்ல சீரியஸான சிச்சுவேஷன் இது. சீக்கிரமா போங்க. என்னோட சிஸ்டரை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஆமா, யாரை கேட்டு என்னோட ஜெட்டிக்குள்ள இருந்து வெளில வந்த? உன்னோட பிளேஸ் எங்க இருக்கோ நீ அங்கேயே போகணும். அதே மாதிரி இங்க நீ ஒன்னும் லீடர் இல்ல. அதான் லீடர். நான் சொல்ற விஷயத்த நீ கேட்கணும், புரியுதா? அதனால அவங்க ரெண்டு பேரும் கடைசியில சண்டை போடுறாங்க. என்னோட சிஸ்டர் வந்து டேஞ்சர்ல இருக்கா. என்னன்னா போக மாட்டேன்னு சொல்றேன். அப்படி எல்லாம் ஒன்னும் இல்ல. அவ வந்து நல்லா தான் இருப்பா. அதனால கவலைப்படாத. இல்ல அவ ஆபத்துல இருக்கா. இல்ல நல்லா இருப்பா, ஆபத்துல இருக்கா. இதே மாதிரி அவங்க சண்டை போறாங்க. கடைசியில அவன் ஓங்கி ஒரு அடி அடிக்க இதனால அவன் மயங்கி போயிடறான். அங்க ஹீரோ தான் ஜெயிக்கிறானே. லூனாவும் சொல்றான். அப்பனா நானும் லவ்வும் அங்க போறோம். அங்க போய் அந்த கான்டினென்ட்ல என்ன விஷயம் ஏற்படுது அதை வந்து பாக்குறோம். நீ நம்ம இஸ்லோரை கொடுத்த அந்த கோஸ்ட போய் நீ தேடி கண்டுபிடிக்க பாரு. நம்ம லவ்வும் யோசிக்கிறான். என்ன இவ திடீர்னு இப்படி சொல்றா? ஏன்னா இவ இப்படி எல்லாம் சொல்ல மாட்டா. எப்பயுமே பீஸ் கூட ஒன்னா இருக்கணும் அப்படின்னு தான் பாப்பா. நான் இப்படி சொல்றானா ஏதோ ஒரு விஷயம் இருக்கோ? இல்ல நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. எனக்கு பேடான ஃபீலிங் வந்து வருது. உனக்கு கான்டினென்ட்டே ஒரு வகையில டேஞ்சர்ல இருக்கு. கண்டாமினேஷன் இதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா பரவுது. அதை நம்ம அப்படியே விடக்கூடாது. சோ அதனால தான் நான் சொல்றேன் நம்ம சீக்கிரமா போகலாம். சரி அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் போங்க. இந்தாங்க இந்த இஸ்லோரோட ஹேர் பின். சரி பீஸ் நீ வந்து ஜாக்கிரதையா இரு. நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வரோம். நாங்க கூடிய சீக்கிரத்துல இங்க வந்துடுறோம். இப்படி இவங்க சொல்லிட்டு அந்த கைடு பறவை கூட மறைஞ்சு போய் அப்படியே அந்த கான்டினென்ட்டுக்கும் போறாங்க. நிறைய ஒரு வாய்ஸ் வருது. மாஸ்டர் பீஸ் நீங்க வந்து கவலைப்பட வேணாம். இந்த இஸ்லோரை கொடுத்த அந்த கொஸ்ட் அது வந்து எங்க இருக்கு, அது எப்படி முடிக்கணும்
அது வந்து எனக்கு தெரியும், நம்ம ஏன் போகக்கூடாது, நான் உங்களுக்காக அந்த விஷயத்த கூட பண்ண மாட்டேன், வாங்க நம்ம போகலாம். இதே மாதிரி நம்ம ஆளுங்க அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு அந்த குரோனோ லைஃபோட நார்த்தன் கான்டினென்ட்டை காட்டுறாங்க. அங்க திடீர்னு அவங்க சமன் ஆகுறாங்க. இந்த இடமே ஒரு மாதிரி புகை மூட்டமா இருக்கு. அங்க வந்து பார்த்தா இஸ்லோரோட ஒரு டிராகனும் அப்படி அழிஞ்சு போய் கிடக்குது. உங்களுக்கு எதுவுமே புரியல இது யாரு பண்ணான்னு. கிட்ட போய் பார்த்தா இஸ்லோரோவை அப்படியே அவங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இஸ்லோரோ, இதை வந்து உனக்கு யாரு பண்ணா? ஃபைனலி நீங்க வந்துட்டீங்க. அது நான் ரொம்ப போர் ஆயிட்டேன் வெயிட் பண்ணி. ஆனா அவன் சொன்ன மாதிரியே நீங்க எல்லாருமே வந்துட்டீங்களா? வெல்கம் லேடிஸ். நாங்க வந்து உங்களுக்காக தான் வெயிட் பண்ணோம். அதாவது கண்டாமினேஷன் கேங்கா இருக்கிற நாங்க. இந்த பையன் ரொம்ப ஸ்மார்ட் ஆனவனா இருக்கான். ஏன்னா அவன் சொன்ன மாதிரி எல்லாருமே இங்க வந்தாச்சு. அதனால தான் இந்த கண்டாமினேஷன் கேங்குக்கு இந்த பையனை ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா நான் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ ஹேமர் லேடி, ரொம்ப நன்றி. உன் கத்த ஆரம்பிக்கிறான். ஆமா, நீங்கெல்லாம் யாரு? நீங்க தான் இஸ்லோருக்கு இப்படி பண்ணீங்களா? நான் எதுவுமே எதிர்பார்க்கலப்பா. அந்த ரூமர் எல்லாமே உண்மைதான் போல. ரியல் உலகத்திலயும் சரி, குரோனோ கான்டினென்ட்லயும் சரி, இந்த சரங் ஹாங் இது வந்து நீங்க தானே? கேட்டோன்னு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இதெல்லாம் உண்மைதானா? நான் ஏதோ ரூமர் நினைச்சேன். லைஃப்ல இவங்கள பாத்துருக்கேன், ஆனா கேம்குள்ள இப்பதான் நான் அவங்கள பாக்குறேன். அவங்க வந்து உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்காங்க. சிம்பிளா சொன்னா அவங்க காடஸ் மாதிரி இருக்காங்க. இப்படி இவங்க சொல்றாங்களா? இதனால லவ்வுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. இப்போதைக்கு நீ வந்து அப்படி எல்லாம் யோசிக்க கூடாது. நல்லா பின்னாடி பாரு. ஏன்னா பின்னாடி அவங்க தான் இஸ்லோரோக்கு இந்த மாதிரி நிலைமையை மாத்துனாங்க. பறவையும் பயங்கரமா கத்துதா. இப்பதான் நம்ம லவ்வுக்கே புரியுது. ஆமா, இவங்க தான் கண்டிப்பா இதை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லூனாவும் கத்துறா. ஆமா, உங்களோட ட்ரைபுக்கு என்னதான் வேணும்? எதுக்காக இந்த மாதிரி விஷயத்த பண்றீங்க? இஸ்லோரோ ஒன்னும் மாஸ்டர் இல்ல. அவ வந்து ஒரு என்பிசி தான். சாதாரணமா யூசர்ஸ் அவ கைட் பண்ணுவா. அவளுக்கு போய் போயும் இப்படி பண்ணிருக்கீங்க. எல்லாமே கேமோட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். எல்லாமே பிளான் படி நாங்க பண்ணோம். அதாவது எங்களோட பிளான் என்னன்னா எனிமிங்களை ரொம்ப கடுப்பேத்தணும். அப்படி நாங்க பண்ணோம். அதனால நீங்க 3 பேருமே இங்க வந்தீங்க. ஹேமர் லேடி, ஒரு விஷயம், இங்க பீஸை வந்து ஆள காணோம். நல்லா பாருங்க. என்னது, பீஸை வந்து இல்லையா? அட ஆமா, அங்க 2 பேர் தான் இருக்காங்க. பீஸ் வந்து வரவே இல்லை. என்னது பீஸா? அப்பனா இவங்க பீஸை தேடி தான் வந்திருக்காங்களா? இதனால அந்த பொண்ணு பயங்கரமா அந்த பர்சனை தாக்க ஆரம்பிக்கிறா. ஏய், நம்மளோட பிளான் வந்து நல்லா போகும் அப்படி இப்படி நீ எதோ சொன்ன. இங்க பார்த்தா பீஸ் ஆள காணோம். அவ்வளவுப்படாதீங்க, என் கிட்ட ஆல்டர்னேட்டிவா இன்னொரு பிளான் இருக்கு. பிளான் பியா? சரி சொல்லி தொலை. என்ன பிளான்னா, நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இதே விஷயத்த தான் பண்ண போறோம். இஸ்லோரோக்கு என்ன பண்ணோம் அதே விஷயத்த இவங்க 2 பேருக்கும் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேற என்ன, பீஸ் வந்து தன்னால இங்க வருவான். பார்த்தோன்னே லவ்வுக்கும் லூனாக்கும் புரிஞ்சு போயிடுது இவங்க தான் நெக்ஸ்ட்னு. ஹேமர் பொண்ணும் லவ் கிட்ட வந்து ஒரு பயங்கரமான தாக்குதலை பண்றா. கண்டாமினேஷனால ஒரு ஆன அட்டாக் தான். அதுல இருந்தும் எப்படியே தப்பிக்கிறான். நீங்க 2 பேரும் என்ன ரொம்ப கடுப்பேத்திட்டீங்க. நாங்க வந்து எவ்வளவு விஷயத்த பண்ணதுக்கு காரணம் பீஸை வந்து இங்க வர வைக்கிறதுக்கு தான். நாங்க எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கல. பீஸ் வந்து இங்க இல்ல. அதனால அதுக்கு பழி வாங்குற விதமா உங்க 2 பேரையும் ஒரு வழி ஆக்க போறோம். ஏன்னா ஒரு நல்ல ஆப்பிள் அடையணும்னா 2-3 கெட்ட ஆப்பிள நம்ம வந்து தூக்கி போடணும். அதே மாதிரி தான் இப்போ வந்து நான் உன்னை கொல்ல போறேன். பரவாயில்ல, அந்த ஹேமர் கேர்ள் வந்து உண்மையிலேயே பிரேவ் தான் போல. அவ ரொம்ப பயங்கரமா சண்டை போடுறா. இப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயமா புரியுது. இங்க இருக்கிற ஒருத்தங்களோட லெவலும் ஆவரேஜா 300க்கு கீழே தான் இருக்கு. அந்த ஹேமர் கேர்ள் அவளோட லெவல் தான் ரொம்ப அதிகம். என்ன பிரச்சனைனா கண்டாமினேட் ஆனனால இல்ல, என்ன பிரச்சனைனா ஒருத்தங்க கண்டாமினேட் ஆகுறாங்களே, கண்டாமினேட் ஆனனால ஒருத்தங்களோட ஸ்டாட்டும் ரொம்ப அதிகமாகும். ஒரு பர்சன்டேஜ்ல இருந்து 2000 வரைக்கும். ஆனா லவ்வால மத்தவங்கள சமாளிக்க முடியும், ஆனா இந்த பொண்ணை சமாளிக்க முடியாது. அவளோட கண்டாமினேஷன் லெவலும் 100. இந்த மாதிரி ஸ்டாட் டபுள் ஆகிற பர்சன்டேஜ் பார்த்தா 2000. இருக்கிற மக்களும் சொல்றாங்க அவ்வளவுதான், நம்ம தான் இங்க நிறைய பேர் இருக்கோம். இது படி பார்த்தா இவங்க 2 பேரால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி இந்த பொண்ணு இவ வந்து பயந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். நான் அவளை பாரு, நம்மளாம் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்ல, அதனாலதான் அவ கம்மு நிக்கிறான். நானே சில பல விஷயத்த யோசிச்சிருந்தா நீங்க வந்து என்ன இப்படி சொல்றீங்களா? என்ன அப்பனா எங்க கூட சண்டை போட போறியா? சண்டையை உருவாக்குனதுக்கு காரணம் பீஸ் தான். ஓ அப்படியா? ஆனா பீஸை அடையணும் நீங்க இப்படி பண்ணீங்களா? நீங்களே ஒரு லூசரு. உங்களை மாதிரி ஆளுங்களால பீஸை வந்து என்ன பண்ண முடியும்? இதுல என்னோட கன்க்ளூஷன் கடைசியா என்ன வருதுன்னா, நீங்க எல்லாருமே ஒரு பைத்தியக்காரங்க தான். இப்படி இவங்க சொல்றாங்களே, இதனால அங்க இருக்கிற ஒரு பையனுக்கு ரொம்ப கோவம் வருது. நீ வந்து என்ன சொன்ன கடைசியா? என்ன உனக்கு காது கேட்காதா? நான் அந்த விஷயத்த தான் சொன்னேன். அதே மாதிரி அங்க தப்பா சில விஷயத்த சொல்றா. இதனாலேயே அவனோட காதுல இருந்து அப்படி ரத்தமா ஊத்துது. இதுலயே உங்களுக்கு தெரியலையா? நீங்களாம் இந்த மாதிரி ஒரு குப்பை தான். நான் பேசி எனக்கு தான் ரொம்ப மூச்சு வாங்குது. அப்படியா? அப்பனா நீ வந்து ஸ்டாப் பண்ண விரும்புறியா? இல்ல, நான் இப்பதான் ஆரம்பிக்கிறேன். ஆக்டிவேட் ஸ்கில். இப்படி சொன்ன அத்த செகண்டே அங்க பயங்கரமா ஜொலிக்குது. அவளோட காடஸ் டிசெண்டன்ட் மோட் அதுக்கு அவ போறா. பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா லூனா அப்படியே அவளோட காடஸ் மோடுக்கு போறா. அதாங்க காடஸ் ஆஃப் லைஃப் அந்த மோடுக்கு போறா. இதை பாக்குற யாராலையுமே எதுவுமே நம்ப முடியல. என்னப்பா குள்ள வாய மூட்டமா தெரியுது. இது வரைக்கும் நீங்க பயங்கரமா கத்துனீங்க, என்ன முடிச்சிருவீங்க அப்படி இப்படின்னு. ஆனா இப்போ டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். டிவைனிட்டியை வச்சு உங்க எல்லாரையுமே நான் கொல்ல போறேன். இப்படி இவ சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. நம்ம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லூனாக்கு எப்படி காடஸ் மோட் திரும்ப
ஞாபகம் வந்தது. எல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். அதுக்குன்னு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கும், அதை நம்ம ஷார்ட்டாவே பார்த்துலாம். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சயனரா.